ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங்க. இந்த நேரம் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு மேக்ஸ் சொல்லி தர போறேங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி மெட்ரிக் 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அது மட்டும் இல்லாம குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இது சப்போர்ட் பண்ணு. சரியா, வாங்க நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். பாருங்க, சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -11 -15 -19 டாட் 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 கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரில், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் 19வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது இதுல நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு. இதுல 19வது இடத்துல என்ன நம்பர் வருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இந்த மாதிரி அந்த உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Tn = a + n - 1 × d. சரியா, இதுதான் ஃபார்முலா. இதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதுல இருந்து எடுத்து எழுதணும். சரியா, n வந்து என்னது, எத்தனாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்? 19. சரியா, அடுத்தது a வந்து எத்தனை? ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கக்கூடிய முதல் உறுப்பு -11. அடுத்தது என்ன இருக்கு? d. d வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ், அதாவது பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. t2 - t1 ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு என்ன செய்யணும்? கழிச்சு வரக்கூடியது. சரியா, இதெல்லாம் குட்டி குட்டியான பேசிக். சரியா, ரெண்டாவது உறுப்பு எத்தனை? -15. முதல் உறுப்பு எத்தனை? -11. இங்க ஒரு -11. அப்ப என்ன ஆயிரும்? +11 ஆயிரும். என்ன -15 + 11 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் வேற வேற. அப்ப பெரிய எண்ல இருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். 15ல இருந்து 11 கழிங்க 4 வரும். என்ன அடையாளம் போடணும்? பெரிய நம்பருக்கு அடையாளம் போடணும். ஓகேவா? இப்ப எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணலாம். a எத்தனை? -11 பிளஸ் n எத்தனை? எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்? 19வது உறுப்பு. 19 - 1. d யோட வேல்யூ எத்தனை? -4. ஓகேவா? -11 பிளஸ் பண்ணுங்க 18. இது மல்டிப்ளைல தான் இருக்கு. சரியா, இன்டு -4. என்ன -11 என்ன 18 4 கொண்டு போயிருக்குங்க. 8 4 32க்கு 2 மிச்சம் 3 4 7 72. என்ன 72 பெருக்கும் போது பிளஸும் மைனஸும் மைனஸ் தான். -72. என்ன பண்ணணும்? ரெண்டுமே சேம் அடையாளம். அதே அடையாளத்தை போடுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 83 வரும். ஓகேவா? சோ அப்ப இந்த கூட்டுத்தொடர் வரிசையில 19வது உறுப்பு என்னது? T19. எத்தனை? -83. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.